ஒரு பக்கம் இந்த சீதாவை பார்த்தா பாவமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரோகிணி செய்கிற எல்லா காரியத்துக்குமே வந்து நமக்கு கோவம் வந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அவங்கள பார்த்தாலே பாவப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த விஜயாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ சீதா எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் வந்து நீங்களாம் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்கிறது யாருக்கு ரொம்ப உறுத்துதுன்னா சத்யாவுக்கு தான் உறுத்துது. அவள் பாவம்மா, அவள் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுங்கம்மா, மாமா சொன்னாருங்க அதுக்காக அப்படி பண்ணாதீங்கம்மா அப்படிங்கிறத அவங்க அம்மா கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கு நடுவில் தான் வந்து இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருந்த ஸ்ருதிக்கு ஒரு பெரிய ஆப்பு கிடைக்கிற மாதிரி, ஒரு பெரிய ஷாக் கிடைக்கிற மாதிரி வந்து நேராக அந்த நீத்து வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மகேஷ்கிட்ட பேசுகிறேன்னு ரோகிணி கொஞ்சம் வெறுப்பேற்றி, ஐயோ வேறு ஏதோ பையனோட பேசிகிட்டு இருக்கா போலன்னு அந்த மகேஷோட நம்பரெல்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கிறாரு மனோஜ். அது தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி பண்ணேன், ஆனால் அவர் வந்து ரோகிணி முழிச்சிருந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் தான் அந்த நீத்து உள்ளார வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களை வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக போகிறேன், நம்ம ஆரம்பிக்க போகிற புது ரெஸ்டாரண்ட்டுக்கலாம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்ல உடனே ஷாக் ஆயிடுறாரு ரவி. உடனே வந்து இதை பற்றி கொஞ்சம் டவுட்டெல்லாம் முத்து கேட்டதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி மேலே எனக்கு கோபம்லாம் இல்லை, கணவருக்காக பேசுனது தப்பு இல்லை அப்படின்லாம் சொன்ன உடனே பாரு கணவர் சொல்கிறத கேட்கணுன்னு கல்யாணமாகாத பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. அந்த ஹோட்டல் ஆரம்பிக்க எவ்வளோ காசு ஆகும்னு பார்த்தா 2 கோடி ஆகும்னு பார்த்தா 20 கோடி. அது எங்கள் அப்பா கேட்டால் உடனே கொடுத்துருவாருன்னு உடனே வாயை பொழந்துட்டாங்க விஜயா. இதை காரணம் இப்படி ஒரு பணக்கார பிள்ளையை தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க யோசித்து வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரவியை ஸ்ருதி உள்ளார கூட்டு போய் என்னால் தான் உனக்கு இது நடந்துச்சு, நான் அருமை தெரிஞ்ச நாள் இப்படி பண்ணேன், கொஞ்ச நாளைக்கு இங்கே ஒர்க் பண்ண அப்புறமா நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்றாரு இப்போ ரவி. அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை டாக்குமெண்ட்டை படித்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இதுக்கு நடுவில் அவளுக்கு கொஞ்சம் பணத்திமுறை ஜாஸ்தி அந்த நீத்துவுக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீயே ஒரு பணப்பைத்தியம், நீ அவங்கள பணப்பைத்தியங்கிறியா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க விஜயா. இதில் கல்யாணம் முடிஞ்சு ரோகிணியை கழட்டி விட்டுட்டு மனோஜும் நீத்துவும் கல்யாணம் முடிஞ்சு வரதா வந்து கற்பனையெல்லாம் பண்ணி பார்க்க இதில் வந்து இப்போ ரோகிணிக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் வந்து இப்போ அந்த அருணோட அம்மா திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது மீனா வந்து எப்படியாச்சும் நான் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தான் அவன் புருஷன்ட்ட பேசி சேர்த்து வைக்கணும், இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும், ஏன் பையனே இவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்காவும் தம்பியும் சேர்ந்து, அதாவது சத்யாவும் மீனாவும் சேர்ந்து இவரை பகைச்சிக்கிட்டு முத்துவை பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ சீதாக்குங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் டிவோர்ஸ் வாங்க வச்சிடணும் ரோகிணி கிட்ட மனோஜுக்கு அப்படின்னு ஒரு பிளான் வேறு ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.